ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல ஒரு ரெசிபி பார்க்க போகிறோங்க. மீன் குழம்பு வித் கிழங்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்காக நாங்கள் ஜிலேபி மீன் வாங்கியிருக்கோம். பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீனும் பாருங்கள். ஜிலேபி மீன் அது அழகாக கழுவி நாங்கள் சதை தனியாட்டு அதுக்கப்புறமா தலை தனியாக நாங்கள் எடுத்து வச்சுருக்கோங்க. சதை பொரிக்கிறதுக்காக தடவி வச்சுருக்குறோம். பாருங்கள், இன்றைக்கி தலை குழம்பு தாங்க சாப்பிட போகிறோம். அதுக்காக பாருங்கள், பச்சை மிளகு, மாங்காய் எல்லாம் போட்டு நாங்கள் ரெடியாக ஆக்கி வச்சுருக்குறோங்க. அதுக்கப்புறமா அதுக்காக தனியாக நாங்கள் மசாலா அரைச்சி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த மசாலா எல்லாம் போட்டு அடுப்பில் வச்சாச்சுங்க. உப்பெல்லாம் போட்டு வச்சாச்சு. பாருங்கள், மூடி வச்சாச்சு. பாருங்கங்க, கொதிச்சிடுச்சு. அந்த கொதிக்கிற நேரம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் லைட்டாக இடித்து போடணுங்க. கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல மணமாக இருக்கும் குழம்பு. பாருங்கங்க, நல்லா கொஞ்சம் வற்றணுங்க. வற்றினதுக்கப்புறமாட்டு கருவேப்பிலை போட்டு அவ்வளோந்தாங்க. கருவேப்பிலை போட்டு மூடி வச்சு இறக்கிடலாம். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சைட் பை சைடாக கிழங்கு வெந்துட்டுருக்குங்க. இன்னைக்கு நாங்கள் கிழங்கு மயக்க தாங்க போகிறோம். பாருங்கள், அப்பா கிழங்கு மயக்கிட்டு இருக்காங்க. கிழங்கு அது தண்ணியெல்லாம் வடித்து அதுக்கப்புறமாட்டு அப்பா மயக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், அதுக்கப்புறமாட்டு நல்லா மயக்கணுங்க. மயக்கி அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு மசாலா உண்டுங்க. அந்த மசாலா போட்டு திரும்ப நல்லா கிளறிட்டு இருக்காங்க. கிளறதுன்னு அதுக்கப்புறமாட்டு அது அந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக அடுப்பில் கொஞ்சம் நேரம் வச்சு லைட்டாக இது கிண்டி கொடுத்து இறக்கினாங்க. அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல்லாம் ரொம்ப போகும். இல்லைன்னா அந்த பச்சை ஸ்மெல் எப்படி இருக்குது நம்ம சாப்பிடும்போது மசாலாவோட. ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், அந்த பனை மட்டையில் உள்ள அந்த இதை எடுத்து சாப்பிட்டுட்ருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்காங்க எங்கள் அம்மா. ரெடி ஆகிடுச்சி, இனி சாப்பிட வேண்டியதான். ரெடி ஆகிடுச்சி. இப்போ நம்ம சாப்பிட போகலாம். சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போவே நாக்கில் எச்சி உருதுங்க, வாயில் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே. கிழங்கு, மாங்காய், அப்புறமா மீன் தலையில் உள்ள மீன். செம்ம டேஸ்டாக இருக்குங்க. யாரெல்லாம் நீங்கள் இப்படி செய்து சாப்பிட்ருப்பீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சான்ஸே இல்லைங்க, சூப்பராக இருக்குது. சூப்பர். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.